நம்ம பிடிக்கிறது முன்னாடியே இந்த கதிர் பையகிட்ட சொன்னேன், இந்த ஹாஸ்பிட்டலில் யாரையாவது தெரிஞ்சு வச்சுக்கடா அப்படின்னு. என்னமோ ஒரு பேர் சொன்னானே, குயின்சி, அந்த பொண்ணை தான் பிடிக்கணும். அந்த பொண்ணுக்கிட்ட பேசி பணத்தை கொடுத்து எப்படியாவது நம்ம காரியத்தை சாதிக்கணும். நேரத்தை கடத்தாம இந்த வேலையை முதல்ல முடிக்கணும். யார் அந்த பொண்ணு குயின்சி? இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்ன வேலைக்கு தான் நான் கரெக்டாக பார்த்து சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் எனக்கு நிறைய பணம் கொடுக்கணும். அப்போனா தான் குழந்தை என்ன குழந்தைன்னு நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். சும்மா வளவலன்னு பேசிக்கிட்டு எனக்கு வேலை இருக்குது சார், வச்சுருங்க. நாம் தேடிட்டு இருந்த பொண்ணு இவ தான் நினைக்கிறேன். உள்ளார போய் என்ன ஏதுன்னு பேசி பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், மே ஐ கம் இன்? எஸ், சொல்லுங்கள், என்ன வேணும்? மேம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள் மேம், என்ன பேசணும்? மேம், குயின்சிங்கிறது நீங்கள் தானே? ஆமாம் மேம். உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? மேம், கதிர் சொன்னார். ஓ, அவனா? சரி, சொல்லுங்கள், என்ன நடக்கணும் இந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு? மேம், ஒரு சின்ன வேலை தான், அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். என்ன வேலைங்கிறத சொல்லுங்கள். அதாவது அவ்வளோதான் மேம். இவ்வளோதான் விஷயமா? சீக்கிரமாக பண்ணிடுவீங்களா? மேம், இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு மேம் இந்த ஹாஸ்பிட்டலில். அப்படியா? எனக்கு தெரியவே இல்லை. தெரியாத மாதிரி நான் சமாளிச்சிருவேன் மேம். ஆனால் இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு செலவாகும், பரவாயில்லையா? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீங்கள் காரியத்தை கச்சிதமாக முடிச்சிடணும், அது மட்டும் போதும் எனக்கு. ஓகே மேம். அப்புறம் இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு சொன்னீங்கன்னா அட்வான்ஸாக ஏதாவது கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ, அப்படியா? இதுக்கு மொத்தமாக 25 லட்ச ரூபா ஆகும். என்ன, 25 லட்சமா? ஆமாம் மேம். என்ன பொசுக்குன்னு இவ்வளோ அதிகமாக சொல்கிறீங்க? நீங்கள் சொன்ன வேலை அப்படி கச்சிதமாக முடிச்சிருவோம், யாருக்கும் எந்த டவுட்டும் வராது. ஆனால் 25 லட்ச ரூபா? இங்கே பாருங்கள் மேம், நீங்கள் சொன்ன வேலைக்கு எனக்கு 10 லட்ச ரூபா தான் செலவு. அதுக்கப்புறமா உங்களை நானும் என்ன நீங்களும் காட்டி கொடுக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த 15 லட்ச ரூபா. என்ன நடந்தாலும் சரி, நான் யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன். அதே மாதிரி தான் அக்ரிமெண்ட் படி நீங்களும் யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது. அதுக்காக மட்டும்தான் இந்த 15 லட்ச ரூபா. மேற்கொண்டு லீக் ஆச்சு, அப்புறம் உங்ககிட்ட இருந்து தான் நான் காசை வாங்க வேண்டியதாக இருக்கும். ஓ, ஓகே ஓகே. எப்போ மேம் அட்வான்ஸ் பே பண்ணுறீங்க? இப்போதைக்கு நான் ஒரு 8 லட்சம் கொண்டு வந்திருக்கேன். ஓகே மேம், அதை நான் இப்போதைக்கு வாங்கிக்கிறேன். மீதி அமௌண்ட்டை நான் வேலையை முடித்ததுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து வாங்கிக்கிறேன். உங்கள் நம்பர் கொடுத்துட்டு போங்க. ஆ, ஓகே. வேலையை பக்காவாக முடிச்சிடுவீங்கல்ல? கதிர்கிட்ட கேட்டு பாருங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசுங்க. ஆ, ஓகே ஓகே, எனக்கு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் சும்மா ஒரு டீட்டெயிலுக்காக தான் கேட்டேன். ஓகே மேம், இப்போ நீங்கள் கிளம்பலாம். ஆ, ஓகே குயின்சி. அக்கா, குழந்தை பிறக்க போகுதுன்ற சந்தோஷத்தில் இருக்கீல? இரு, பயங்கரமான ஷாக்கு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. டாக்டர், என்னால் முடியலை, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது டாக்டர், ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. உனக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கு. உன் ஹஸ்பண்ட் வந்து சைன் பண்ணாதான் நாங்கள் எதாக இருந்தாலும் பண்ண முடியும். ஏன் டாக்டர், அவர் இன்னும் வரலையா? இல்லையே கயல், இன்னும் வரலையே. டாக்டர் ப்ளீஸ், எனக்கு ஏதாவது பண்ணுங்க. ஆப்ரேஷன்னா பரவாயில்ல, நீங்கள் எதுனாலும் பண்ணிவிடுங்க சீக்கிரமா. எனக்கு என் குழந்தை முக்கியம் டாக்டர். எங்களுக்கும் புரியுதுமா, அதை விட உன் உயிரும் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம். கவலைப்படாத, டைம் இருக்குது. உன் ஹஸ்பண்ட் வந்து சைன் பண்ணிட்டாருன்னா டக்குன்னு ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
டாக்டர் ப்ளீஸ் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்களே, என்னால் வலி தாங்க முடியல. ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ். சரி கையல், நீயே சொல்லிட்ட, உனக்காக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வெளியில் இருக்கிறவங்கள்ட்ட உன்னோட நிலைமையை எடுத்து சொல்லிட்டு ஃபர்தராக நான் என்ன பண்ண முடியுமோ அதை ஆரம்பிக்கிறேன் கையல். ஓகே டாக்டர் ப்ளீஸ் சீக்கிரம் பண்ணுங்க. ஓகேம்மா. என்ன நினச்சிக்கிட்டு இருக்காவ? நான் இல்லைன்னா என் புருஷன் கூட ஜாலியாக இருப்பாளா? விடவே மாட்டேன். யார்கிட்ட? கண்டிப்பா நாளை கழிச்சு போய் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு வந்துடணும். எல்லாம் இவரை சொல்லணும். இவர் கொடுக்குற இடம் தானே. அம்மா அம்மா என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணுது? என்னன்னு தெரியலையே. அம்மா சொல்லுமா. என்ன நீ இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? எதுவும் பிரச்சனையாம்மா? அப்பா நல்லா இருக்கார்ல? இல்லை உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? எதுனாலும் சொல்லுமா, நான் வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை கீதா. இல்லைம்மா நைட்டு கால் பண்ணியிருக்கியே, அதான் என்ன ஏதுன்னு கேட்டேன். இது இன்னும் உன் ஞாபகம் வந்துச்சு, அதான் கால் பண்ணேன். என்னம்மா விஷயம்? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை கீதா, உன் கூட பேசலாம் தான் கால் பண்ணேன். ஓ அப்படியாம்மா, சரி சொல்லு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டி. நீ சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேம்மா. ஆமா என்ன சமையல்? எல்லாம் உனக்கு பிடிச்சதுதான். எனக்கு பிடிச்சதா? அடதோசைடி. அடதோசையா? ஆமா கீதா, செய்யும் போதெல்லாம் உன்னை நினைச்சுக்கிட்டே தான் செஞ்சேன். ஒரு 8 வந்து கொடுத்துருப்பேன், உனக்கு மட்டும் கொடுக்க முடியாதுல்ல. நான் அரிசியை வேற கம்மியா போட்டுட்டேன், அதனாலதான் சரி கொண்டு வந்து கொடுக்க முடியல. அடுத்த தடவை அரைச்சேன்னா அம்மா கொண்டு வந்து தரேன். சரிம்மா. அப்புறம் கீதா. சொல்லுமா. மாப்பிள்ள நல்லா இருக்காரா? அவருக்கு என்ன, நல்லா தான் இருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுமா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல? சந்தோஷமா இருக்குமா? நான் கேட்கறது உனக்கு புரியுதா இல்லையா? என்னம்மா? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டேன். அதான் சொன்னனே சந்தோஷமா இருக்கோம்னு. இன்னும் நான் என்ன கேட்கறேன்னு உனக்கு புரியல. நீயும் முரளி தம்பியும் ஒன்னா? என்ன பேச்சே காணோம்? இருக்கேம்மா சொல்லு. பெத்த அம்மாண்ணா நானே இப்படி கேட்கறேன்னு என்னை தப்பா நினைக்காதடி. நானும் இதை பத்தி உன்கிட்ட கேட்கலனா அப்புறம் உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. அதனாலதான் நான் உன்கிட்ட கேட்டேன். அம்மாவை எதுவும் தப்பா நினைச்சுக்காத கீதா. இல்லம்மா. இங்க பாரு கீதா, என்ன ஆனாலும் சரி, அதுதான் உன் வீடு, அதுதான் உன் குடும்பம், அவர் தான் உன்னோட புருஷன். அதை புரிஞ்சுக்கிட்டு நீ தான் அவர் கூட வாழணும். சும்மா இன்னும் எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லாத. திரும்பியெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ண முடியாது. ஊரறிய எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கு நீ முரளியோட ஒய்ஃப். அதுதான் உன்னோட வீடு. என்ன கீதா, புரிஞ்சதில்ல? புரிஞ்சதுமா. யார் என்ன சொன்னாலும் சரி, நீ தான் முரளியோட ஒய்ஃப். அதை மட்டும் என்னைக்கும் மறந்துடாத. அதையும் தாண்டி அவரும் நீயும் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக ரொம்ப காலத்தை தள்ளிடாதீங்க. அப்புறம் எல்லாத்தையும் இழந்துட்டு அப்பவே சந்தோஷமா இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்க தோணும். அதுக்காக தான் கீதா சொல்றேன், எதா இருந்தாலும் சீக்கிரமா முடிவெடுங்க. நான் ஏன் இந்த மாதிரி சொல்றேன்னா, கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. என்ன கல்யாணம் பண்ணும்போது கல்யாணம் ஆகி 1 மாசத்துல எல்லாரும் கேட்டாங்க, என்ன இன்னும் உண்டாகலையா அப்படி இப்படின்னு. உனக்கு 3 மாசம் ஆயிடுச்சு. நீ தாம்மா பார்த்து புரிஞ்சு நடத்துக்கணும். எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்க, அப்புறம் உனக்கு சங்கடமா போயிடும். அதுக்காக தான் நான் இப்படி தூரம் சொல்றேன். என்னைக்குதான் முரளி மாப்பிள்ள உண்மையாலுமே தங்கமான மாப்பிள்ள. அவரோட குணம் எனக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு. உனக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் மனசு கோணாம நீ தான் நடந்துக்கணும். என்னைக்குதா? கீதா. இருக்கேம்மா. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சதில்ல? புரிஞ்சதுமா. சீக்கிரமா ஒரு பிள்ளைய பத்தி என் கையில குடுடி. நானும் அம்மாச்சி தாத்தா ஆகணும்ல கீதா. சரிம்மா. நான் எதுவும் தப்பா பேசலையே? இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் இல்லை. சரிம்மா. என்ன நடந்தாலும் முரளி தம்பி உன்னை விட்டு தரமாட்டாரு. அதே மாதிரி அவர் மனசு கோணாம நீயே நடந்துக்கோ. உங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவர் கூட எத்தனை வருஷம் குப்பைக்கிட்டு இருக்கேன். இப்பதான் ஏதோ மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா நடந்திருக்காரு. ஆனா முரளி அப்படி கிடையாதுடி, நல்ல பையன். உனக்காக இத்தனை மாசம் வெயிட் பண்றானா உண்மையாலுமே அவன் நல்ல பையனா தான் இருப்பான். நீ தான் அதை புரிஞ்சுக்கிட்டு முரளி கூட நல்லபடியா வாழணும். சரியா கீதா? உன்னே தான் சொல்றேன். சரிம்மா. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா ஒரு பேரனையோ பேத்தியோ பெற்று கொடு. சரிம்மா. சரிம்மா, நான் ஃபோனை வச்சுறேன். சரிம்மா. என்ன ஆச்சு அம்மாவுக்கு? திடீர்னு ஏன் இப்படி சொல்றாங்க? ஒன்றும் புரியல. கீதா, நீ கறிவிருந்துக்கு வரையில? அதான் வரேன்னு சொல்லிட்டேன்ல, சும்மா எதுக்கு திரும்ப திரும்ப கேட்குறீங்க? இல்லை கீதா, அதெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னீல. ஆமாம், இப்போ என்ன வரக்கூடாதா? நான் அப்படி சொல்லலை, நீ வந்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்கிறேன். நான் வரேன் அத்தா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் கீதா. எதுக்கு? இல்லை, என் கூட விருந்துக்கு வரேன்னு சொன்னீல, அதுக்கு. விருந்துக்கு வரதுக்கே அவங்க கூட நீங்கள் எப்படி பேசுகிறீங்க பழகுறீங்கன்னு பார்க்கறதுக்காக தான். சரி, எங்கள் அம்மா கூட நீங்கள் எதுவும் பேசுனீங்களா? யாரு? அத்தை கூடயா? எங்கள் அம்மா உங்களுக்கு அத்தை தானே? ஆமாம் ஆமாம். எங்கள் அம்மா கூட நீங்கள் எதுவும் பேசுனீங்களான்னு கேட்டேன். இல்லையே,
நான் எதுக்கு பேச போகிறேன்? அப்போ இவர் பேசலன்னா அம்மா எதுக்கு அந்த மாதிரிலாம் பேசணும்? அது இம்புட்டு நாள் கழிச்சு இப்போ பேசுது. எதுவும் சரியில்லையே. ஏன் என்னாச்சு கீதா? அத்தை என்ன சொன்னாங்க? ம், அத்தையா? ஆமாம். அவங்க சாம்பார் வைக்கும்போது புளியை கொஞ்சம் தூக்கலாக போட்டு விடுமான்னு சொன்னாங்க. ஓ, சமையல் குறிப்பை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்களோ? ஃப்ராடு கண்டிப்பாக வெளியில் நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வந்திருப்பான். இங்கே வந்துட்டு என்கிட்ட தெரியாத மாதிரி பேசுகிறான் பாரு. சரி கீதா, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். தூங்கலாம். ஆ சரிங்க. நாளைக்கு ரெடி ஆயிரு. நாளைக்கே வா. ஆ நாளைக்கு தான் கறி விருந்து. அப்படியா? நான் நாளை கழிச்சுன்னு நினச்சேன். இல்லை நாளைக்கு தான் கறி விருந்து. சீக்கிரம் ரெடி ஆயிரு. ஆமாம், உங்கள் அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். கீதா, அத்தை இங்கே இருக்காங்கன்னு அம்மாவுக்கு தெரியாது. ஏன்? அது பெரிய கதை. அத்தைக்கும் அம்மாவுக்குமே ஆகாது. ஆக உங்கள் அம்மா யாரு கூடயும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. அது வேணா உண்மைதான். நீ எதுவும் அத்தை இங்கே இருக்காங்கன்னு அம்மா கிட்ட காமிச்சு கொடுத்துறாத. அப்புறம் பாவம் அத்தை தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆ சரி. தேவி, தேவி எங்க போயிட்டா? அவ இங்க தானே உட்காந்துருந்தா. சரி, தீபக் கிட்ட போய் கேட்போம். இங்கேயும் ஆளக்கானா? எங்க தான் போயிருப்பா? இந்த நைட்டு நேரத்துல எங்க போயிருப்பா அவ? தீபக், டேய், இவ எங்க போயிட்டான்? வரான். என்ன பாச்சு? டேய், உங்க அம்மா எங்கடா? அம்மாவா? ரூம்ல தானே இருக்கும். ரூம்ல இல்லாதனால தாண்டா உன்னை கூப்பிடுறேன். என்ன, ரூம்ல இல்லையா? ஆமாண்டா, எங்க போயிருக்கா? ரூம்ல இல்லைன்னா என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போலையே. என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போலடா. வேலை காலையில கத்துனதுக்கு எதுவும் வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு போயிட்டாலோ? சேச்சா, அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்கப்பா. அப்புறம் எங்க தான் போயிருக்கா? இருங்க நான் கால் பண்ணி பார்க்குறேன். ஒரு வேளை கோச்சுக்கிட்டு போய் கோயிலில் உட்காந்துருப்பாளோ? அச்சோ, இவளை போய் நைட்டு நேரத்தில் எங்கன்னு போய் தேடுறது? போகிற ஒரு வார்த்தை சொல்லிட்டாவது போயிருக்கலாம்ல. கடவுளே, நான் வேற காலையில் ரொம்ப திட்டிட்டேன் அவளை. கண்டிப்பாக கோச்சுக்கிட்டு தான் எங்கேயாவது போயிருப்பா. இவன் ஃபோன் அடித்து கேட்கட்டும், என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ, சொல்லுடா. இப்போ வச்சு அம்மாவை தேடணும்னு நினச்சியே. எங்கம்மா போய் உட்காந்துருக்க? உன்னை தேடணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறியா? ஏமா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமாண்டா, எனக்கு வேற வேலை இல்லை பாரு. நைட்டு நேரத்தில் வந்து இந்த மாதிரி உட்காந்து கிடக்கணும்னு எனக்கு தேவை. இப்போ எங்கே தான் உட்காந்துருக்க நீனு? டேய், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்டா. என்னது, ஹாஸ்பிட்டலா? என்னடா சொல்ற? ஹாஸ்பிட்டல் போயிருக்காளா? எதுக்கு போயிருக்கா? எதுக்காக போயிருக்கா? எந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்கா? யார் கூடடா போயிருக்கா? அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. மா, எதுக்குமா ஹாஸ்பிட்டல் போயிருக்க? என்ன ஆச்சு? டேய், எனக்கு எதுவும் ஆகலை. பின்ன எதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்க? அட ஏன்டா நீ வேற, கையலுக்கு தாண்டா பிரசவ வலி வந்துருச்சு. என்னது, கையலுக்கு பிரசவ வலி வந்துருச்சா? அச்சிச்சோ, கையலுக்கு பிரசவ வலியா? ஆமாப்பா. எந்த ஹாஸ்பிட்டல்னு கேளு, நம்மளும் போகலாம். சரிப்பா. அம்மா, எந்த ஹாஸ்பிட்டல்? அப்பாவும் நானும் வரோம்மா. நீ ஒன்றும் வர வேணாம். நீ உன் பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டு வீட்டிலே இரு. அப்பாவை மட்டும் வர சொல்லு. இல்லைம்மா, அப்பாவை மட்டும் எப்படிம்மா தனியா? டேய், அவருக்கு எல்லாம் வர தெரியும். நான் சொல்றத மட்டும் கேளு. ஸ்ரீ ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல? ஆமாம், ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். ஆமா, அந்த ஹாஸ்பிட்டலில் தான் கையில் சேர்த்துருக்காங்க. நீ அப்பாவை கார் புக் பண்ணி அனுப்பி விட்டுரு. நானும் கூட வரேம்மா. டேய், சொல்றது கேளுடா. நைட்டு நேரத்தில் தேனு மட்டும் வீட்டில் இருப்பா. அதனால தான் சொல்கிறேன், அவர் மட்டும் வரட்டும். நீ அங்கேயே இரு. சரிம்மா. சீக்கிரம் வர சொல்லு. அப்பாவோட ஃபோனே எடுத்துட்டு வர சொல்லு. அப்பதான் அவர் எங்கே வராருன்னு நான் பேச முடியும். சரிம்மா. கையில அப்பா, அண்ணன், அம்மாவுக்கு இருக்கிற பயம் கூட இந்த அர்ஜுன் பையனுக்கு இல்லவே இல்லையே. இன்னும் ஆளை காணோம். என் பொண்ணு அங்கே உசுருக்கு போராடிட்டு இருக்கு. ஏதாவது ஆகட்டும், குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்காம விட மாட்டேன். இப்ப என்னடா பண்றது? இன்னும் அர்ஜுனை காணோம். உள்ளார வேற கையில ரொம்ப வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பையனுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா பாரு. சொல்லி எம்பிட்டு நேரம் ஆச்சு. நேரம் வந்திருக்க வேணா? பெரியம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப டிராபிக்கா இருக்கும் வேற. இன்னும் எங்க மாட்டிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. கால் பண்ணி பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னாரு. ஆமா போடா, இதேதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்ன. இன்னும் காணோம். பெரியம்மா, நான் என்ன பண்றது? இல்ல, இந்த டாக்டராவது எதையாவது ஆரம்பிக்கலாம்ல. இந்த சைன் இப்ப ரொம்ப முக்கியம் பாரு. பெரியம்மா, அது ஆபரேஷனுக்கான சைன். என்னது, ஆபரேஷனா? ச்சே, கையலுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும்னு எம்பிட்டு ஆசைப்பட்டேன். கடைசியில பனி குடம்பெல்லாம் உடஞ்சு எவ்வளவு கஷ்டப்படணுமா அவ. என்ன மைனி, உங்க மகன் வந்துட்டானா? அது வந்து இந்த பக்கத்துல வந்துட்டானா? இதே தானே 1 மணி நேரமா சொல்லிட்டு இருக்கியே. எப்பதான் உங்க பையன் வந்து அதுல சைன் பண்ணி அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது? சாம கூப்பிடுங்க அந்த டாக்டர். என் பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஆபரேஷன் பண்ண சொல்றேன். என்ன? ஆமா, என் பொண்ணை பார்த்துக்க கூட உங்க பையனுக்கு துப்பு இல்லை. அப்புறம் எதுக்கு பொண்டாட்டி கேட்குது? என் பொண்ணு உசுறு உள்ளார ஊசல் அடிக்கிட்டு இருக்கு.
பிரசவ வலினா என்னங்கிறது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனால் அதை ஒரு பொருட்டா கூட மதிக்காமல் உங்கள் பையன் இப்படி விட்டுட்டு போனதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? சே, ஒரு பிள்ளைய கூட ஒழுங்கா வளர்க்க தெரியல உங்களுக்கு. பேச வந்துட்டிய தேவி, வார்த்தையை அளந்து பேசு. ஏதாவது கொட்டுன அப்புறம் திரும்பி அள்ள முடியாது, பார்த்துக்கோ. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கொட்டுறேன். நான் தூரமாக வேற இடத்துல கட்டி கொடுத்துருந்தாலாவது உங்கள் மேலே மதிப்பு மரியாதை இருந்திருக்குமோ என்னமோ. ஏன்னா அப்போ உங்களை பற்றி ஒன்றுமே எங்களுக்கு தெரியாதுல்ல. வீட்டில் வேற மருமகளை எப்படி வச்சு பார்த்துக்கிறீங்க, அப்படி இருந்தாலும் மருமக மேலே தான் நீங்கள் குறை சொல்லியிருப்பீங்க. ஏதோ என் பொண்ணை கொடுக்க கண்டு தான் இப்போ உங்கள் வண்டவாளம் தண்டவாளம்லாம் தெரியுது. ஒரு பிள்ளைய கூட உருப்படியாக வளர்க்கல நீங்கள். எல்லாம் உங்கள் பாட்டுக்கு திமுறை வளர்த்து வச்சிருக்கீங்க. தேவி, மைனியை பார்த்து பேசுகிற பேச்சா அது? அட போனே, மைனி ஆம்பளை மைனி. என் பொண்ணுக்கு அப்புறம் தான் யாராக இருந்தாலும், ஏன் நீயா இருந்தாலும் அப்படிதானே. நாங்கள் பாராட்டி சீராட்டி அப்படி வளர்ப்போமா? இவங்க பையன் நம்ம பிள்ளைக்கு ஒன்றும் பார்க்க மாட்டாராம். கேட்டா உழைக்கிறது ஃபுல்லாக உன் பொண்ணுக்காக தான் அப்படின்னு ஒரு பேச்சு வேண்டி கிடக்கு. தூ, ஒரு ஆம்பளை பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு தெரியல, நீ எல்லாம் பேச வந்துட்ட. தேவி, சும்மா சும்மா என் பையன் மேலே எதையாவது பழைய தூக்கி போட்டுக்கிட்டு இருந்த. நானும் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். ஓஹோ, தப்பு பண்ண உங்களுக்கே இம்புட்டு திமிரா இருக்கும்போது என் 2 பிள்ளையையும் தங்கம் போல நான் வளர்த்துருக்கேன். அப்போ எனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். ஏங்க, இப்போதானே இங்கே சொல்லிட்டு போனேன். இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்லை உங்கள் சந்தை கடையா? இப்படி கத்திட்டு இருக்கிய? இப்போ அர்ஜுன் வருவானா வரமாட்டானா? டாக்டர், அர்ஜுன்லாம் வர மாதிரி தெரியல. இவங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு நான் சைன் பண்ணி தரேன். நீங்கள் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. தேவி, நீங்கள் சும்மா இருங்க மைனி. சும்மா தேவி தேவின்ட்டு கையெல்லாம் அதை தான் சொன்னா. என்ன ஆப்ரேஷன் பண்ண சொன்னா? நானே கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன், என் உயிருக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொன்னான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தானே நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க முடியும். இதுக்கப்புறமும் கற்றுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வெளியில் தான் தள்ளணும். நான் கொஞ்சம் அமைதியாக இருங்க, குழந்தை பிறக்கிற வரைக்கும். அப்புறம் அர்ஜுன் வந்தானே என்னை வந்து மீட் பண்ண சொல்லுங்கள். ஓகே டாக்டர். நீங்கள்லாம் ஒரு அம்மா. என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டி பிரசவத்துக்கு புருஷன் தானே முன்னாடி வந்து நிற்கணும். நீங்கள் வந்து நிற்கிறிய, எதுக்கு எடுத்தாலும் பிள்ளைய விட்டுட்டு நீங்கள் தான் எல்லாம் பண்ணுவீங்க போலையே. தேவி, வார்த்தையை அளந்து பேசு. நான் எல்லாத்தையும் அளந்து தான் பேசுகிறேன். நீங்கள் ஒன்றும் எனக்கு சொல்லித்தர தேவையில்ல. ஏன்னா இம்புட்டு நாளா உங்களோட எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ நான் கண் குளிர பார்த்துட்டேன். எனக்கு முன்னாடியே நீங்கள் ஏமாத்துறீங்க. அப்படி இருக்கும்போது எத்தனை வாட்டி என்னை ஏமாத்திருப்பிய? எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். என் பொண்ணுக்கு இப்போ ஆப்ரேஷன் நடந்து குழந்தைய நான் தான் வாங்குவேன். எங்கள் வீட்டு வாரிசு அது இதுன்னு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க, அவ்வளோதான். பார்த்துக்கோங்க. மைனின்னு கூட பார்க்க மாட்டேன். அப்புறம் உங்கள் இஷ்டம்.